ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வம் மகிழா யூடியூப் ஃபேமிலியிலேருந்து பேசுகிறேன். இப்போ விளக்கு சாமான் விளக்குன்னா எல்லாரும் பயப்படுவோம். கருப்பாக இருக்கே, நம்ம எப்படி விளக்க போகிறோமோ அப்படின்ட்டு. இப்போ சுலபமான முறையில் நம்ம விளக்கு சாமான் 2 பொருள் வச்சு எப்படி சீக்கிரமாக விளக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க. பூஜை சாமான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி இருக்க பூஜை சாமாவை நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த 2 பொருள் ஓம் முருகா பித்தளை சாமான் விளக்குறது லிக்யூடு ப்ளஸ் இந்த 707 சோப்பு, இதை வச்சு நம்ம எப்படி விளக்க போகிறோம்னு பார்க்கலாம். நான் விளக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த விளக்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். பளிச்சுன்னு இந்த ஓம் முருகா பித்தளை சாமான் விளக்குறப்ப அந்த லிக்யூடை கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு புது நார் ஒன்று எடுத்துக்கணும், உடம்பு தேய்க்கிற நார். அதை வச்சு தொட்டு ஃபுல்லாக விளக்கு ஃபுல்லாக தேய்க்கணும். நான் இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், இனிமேல் அந்த லிக்யூடை தொட்டு நம்ம இதை அப்படியே நாரை வச்சு தேய்க்கணும். அந்த உடம்பு தேய்க்கிற நாரை வச்சு பாருங்கள். நம்ம லிக்யூடை லைட்டாக தொட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு விளக்கில் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிடணும். வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு நல்லா விளக்கிட்டு நம்ம அந்த சோப்பு வச்சு திரும்ப லைட்டாக விளக்கி கழுவிட்டோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். 10 நிமிஷத்தில் விளக்கமா விளக்கிடலாம், ஓகேவா? நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். கேட்கவே எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக விளக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சாச்சு. முதல்லைக்கு இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். வேறு எந்த பொருளுமே தேவை கிடையாது. இப்போ அந்த லிக்யூட் வச்சு ஃபுல்லாக நம்ம விளக்கிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோப்பு 707 சோப் இதை எடுத்து லைட்டாக மைதா இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னாவே போதும். இந்த 2 பொருள் வச்சு நம்ம செம சூப்பராக பளிச்சுன்னு விளக்கிடலாம். இப்போ நம்ம விளக்குறது 3 வாரம் ஆனப்போ கருக்க மாட்டேங்குது விளக்கு. அதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்டு. இப்போ நம்ம விளக்கணுன்னா 2 நாளில் கருப்பாயிடுறா. இதை வச்சு நம்ம விளக்கணுன்னா நம்மளுக்கு விளக்கு சாமான் அப்படியே பளிச்சுன்னு 3 வாரத்துக்கு அப்படியே இருக்குது. நம்ம வாரம் விளக்கணும்னு இல்லை, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி விளக்குனாலே போதும். ஈஸியாக சுலபமாக விளக்கிடலாம். இல்லைங்கண்ணா, இப்போ நம்ம சோப்பு வச்சு விளக்கிட்டு பாருங்கள். இப்போயே பாருங்கள், விளக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம சோப்பு வச்சு எல்லாத்தையும் விளக்கிட்டு நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருந்தது பூஜை சாமான்? இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே தங்கம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக கருக்கவே கருக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் விளக்கிடலாம். ஓம் முருகா பித்தளை சாமான் விளக்குற லிக்யூடு இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? எங்கள் வீட்டில் பூஜை சாமான் எப்படி பலன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த பூஜை சாமான் தங்கம் மாதிரி மின்னணுன்னா நான் சொல்லி கொடுத்த முறையில் நீங்களும் விளக்குங்க, பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.